இந்த உலகத்தில் பாம்புகளே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? பாம்புகள் இல்லை அப்படின்னா என்னென்ன உயிரினங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும்? இறப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி என்னென்ன விதமான பாம்புகள் இருக்குது? பாம்புகள் நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்யுது? பாம்புகளுக்கான ஆபத்துகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே விட மாட்டேங்கிறானையா. என்னப்பா சொல்கிற? பாம்புகள் அப்படின்னா தீமைகள் தான் ஏற்படுத்தும். என்ன நன்மை தரக்கூடிய பாம்புகள், அதுக்கப்புறம் பாம்புகளுக்கெல்லாம் அதுக்கு என்னென்ன ஆபத்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான பாம்புகள் பற்றின உண்மையான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்திய இலக்கியங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்புகள் அப்படிங்கிறத சொல்லாடல்கள், அதுக்கப்புறம் கதைகள், ஆன்மீகம் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்பட ஒரு முக்கியமான உயிரினங்களாக வந்து பாம்பு வந்து இருக்குது. இந்தியாவில் நாக வழிபாடு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நல்ல பாம்பு இந்த மாதிரி பாம்புகளெல்லாம் வச்சு நாக வழிபாடு பண்ணுறத முக்கியமான ஒரு வடிவங்களில் வந்து காணப்படுது. ஆனால் பாம்புகளுக்கு இவ்வளோ அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே வேளையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம்புனுடைய உருவம், அமைப்பு, ஊர்ந்து செல்லும் தன்மை, இது போன்ற காரணங்களுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாம்பு அப்படின்னு சொல்லும்போதே நம்ம பாம்பை வந்து கொன்றலாம் அப்படின்னு தான் தோணும். பாம்பு அப்படிங்கிற சொல்ல கேட்டாலே முகம் சுளிப்பவர்கள் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. என்ன அப்படின்னா பாம்பு அப்படிங்கிறத வந்தது அப்படின்னா நம்ம வந்து பயப்படுவோம். அதனால அதிகமாக வெறுக்கப்படுற ஒரு பயப்படுற உயிரினமாக வந்து பாம்பு வந்து இருக்கு. சில வகையான பாம்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்த, தீங்கு தன்மை வாய்ந்த ஒரு பாம்புகளாக இருக்கலாம். ஆனால் அதே வேளையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்மை தரக்கூடிய பாம்புகள் பல வழிகளில் வந்துருக்கு. அதன் அறியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு வருது அப்படிங்கும்போது நம்ம கொல்றது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவை வச்சிருப்போம். ஆனால் அப்படி அந்த பாம்பை கொல்லாமலேயே அந்த பாம்பை வந்து வெளியில் வந்து நம்ம அனுப்பிட முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நேரடியாக பாம்புகள் வந்து வீட்டில் வரதுனால நம்ம தாக்குறோம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகரமயமாக்கல், பெரும் காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டு வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்படுது. அப்படி கட்டப்படுற அந்த ஒரு அழிப்பு நாம் ஏற்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக மனிதர்களுக்கு பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா பகைவர்களாக மாறிடுறோம். இப்படி மறைமுகமாக மனிதர்கள் வந்து பாம்புகளுக்கு பகைவர்களாக மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில காட்டு உயிர் வல்லுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பாம்புகளுக்கு பகைவர் பலர், மனிதனே முதல் பகைவன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாம்புக்கும் வந்து பகைவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அந்த பாம்புகளுக்கே முதல் பகைவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஆராய்ச்சி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா 1960 தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்புகள் குறித்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி வந்து ஒருத்தர் நடத்தினாங்க. இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி நடத்தின அந்த ஒரு வல்லுநர் கொடுத்த ஒரு புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் வந்து கையேடாக இருக்குது, படிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம் நாட்டு பாம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து எழுதிய பேராசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எம்.வி. ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பார். பாம்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பார். எம்.வி. ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லப்படுற மரியா விஸ்வாசம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பட்டாலஜிஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தவளை மற்றும் பாம்புகளை ஆய்வு செஞ்சு அதை பற்றின ரிசர்ச் பண்ணக்கூடியதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பட்டாலஜிஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பல ஆய்வுகள் வந்து நடத்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2, 1916 வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து இறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 1993 பாளையங்கோட்டையில் வந்து இவர் இறக்குறாரு. எம்.வி. ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் புக்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1978 சலீம் அலீஸ் எழுதிய ஒரு புக்கை வந்து இவர் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இவர் 1951 ஒரு புக்கு வந்து எழுதுறாரு. நம் நாட்டு பாம்புகள் அப்படின்ற ஒரு புக்கு வந்து எழுதுறாரு. இந்த ஒரு புக் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1970 ஒரு பெஸ்ட் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கு வந்து வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சூழல், பல்லுயிர் தன்மை இதற்கு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஜூலை 16 வந்து பார்த்தீங்கன்னா உலக பாம்புகள் தினம் அப்படிங்கிறத வந்து கடைபிடிக்கப்படுது. இப்போ பாம்புகள் இல்லை அப்படின்னா என்னென்ன உயிரினங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாம்புகள் அப்படிங்கிறத உணவுச் சங்கிலியில் ஒரு முக்கியமான பாட்டாக இருக்குது. அதாவது உணவுச் சங்கிலி அப்படின்னா ஒரு உயிரி இன்னொரு உயிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்து இருக்கிறது, அதுதான் உணவுச் சங்கிலி அப்படின்னு சொல்கிறோம். பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஊனுண்ணியாக இருக்கிறதுனால பல உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கொண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்து வரும். அதாவது பாம்பு வந்து திடீர்னு அதில் இல்லை அப்படின்னா ஒரு உணவுச் சங்கிலியில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்து ஏற்பட்டுரும் அப்படின்ட்டு அகத்திய மலையில் இருக்க இயற்கை வள பாதுகாப்பு மையத்தோட சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர் வந்து பார்த்தீங்கன்னா தணிகவேல் அப்படிங்கிறவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ உணவுச் சங்கிலி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இமேஜை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து புல்லு தான் உற்பத்தியாளராக இருக்குது. வெட்டுக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா புல்லை வந்து சார்ந்துருக்கு. தவளை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியை வந்து சாப்பிடுது. பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா தவளையை சாப்பிடுது. பருந்து வந்து பாம்பு பிடிச்சி சாப்பிடுது. இந்த மாதிரி உணவுச் சங்கிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினம் மற்ற உயிரினங்களை வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்து வாழுது. இப்போ மேலேருந்து பார்த்தோன்னா கழுகு வந்து பாம்பு சாப்பிடும், பாம்பு வந்து தவளை சாப்பிடும், தவளை வந்து வெட்டுக்கிளி சாப்பிடும், வெட்டுக்கிளி வந்து புல் சாப்பிடு வாழும். இப்படி ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக இருந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம்
பாம்பு வந்து ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லியாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது விவசாய நிலங்களில் நன்மைகளை வந்து பாம்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களில் பல மாற்றங்கள் வந்து ஏற்படும். உதாரணத்துக்கு நெல் போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் உள்ளே வந்து எலி போகுது அப்படின்னா எலி வந்து கொறிச்சு போட்டுரும், அந்த நெற்பயிர்கள் எல்லாத்தையும் கொறிச்சு போட்டுரும். ஸோ அப்படி கொறித்து இன்னும் வாழக்கூடிய அந்த ஒரு உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுது. ஸோ அப்படி கொறிக்கக்கூடிய எலிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து பிடிச்சி சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அங்கே நெற்பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனால் பாம்புகள் வந்து விவசாய நிலங்களில் நன்மைகளை ஏற்படுத்துது, ஒரு இயற்கையான ஒரு பூச்சிக்கொல்லியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எலி வந்து அதனுடைய வலைகளுக்குள்ளே போயிடுது அப்படிங்கிற பட்சத்தில் பறவைகள்னால போய் அந்த எலியை வந்து பிடிக்க முடியாது, வலையை தாண்டி போக முடியாது. ஆனால் பாம்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலைக்குள்ளே போய் அந்த எலியை பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு பாம்புக்கு வந்து திறமை இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க பாம்புகள் வந்து இயற்கை பூச்சிக்கொல்லியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு என்னென்ன பாம்புகள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 351 வகையான பாம்புகள் வந்து காணப்படுறதா சொல்கிறாங்க. அதில் 141 வகையான பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 141 பாம்புகளில் வந்து பார்த்திங்கன்னா 62 வகையான பாம்பு நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்பாக இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்தியாவில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா மனித குடியிருப்புகளுக்குள்ள வந்து நச்சுத்தன்மை ஏற்படுத்துகிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 4 விதமான பாம்புகள் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த 4 விதமான பாம்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன், நல்ல பாம்பு அப்படின்ட்டு சொல்லப்படுற நாகம், சுருட்டை விரியன், கட்டு விரியன், இது போன்ற பாம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நச்சுத்தன்மை இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. இப்போ பாம்புகள் வந்து குடியிருப்புகளுக்குள்ளே நுழையுது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் என்ன செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அச்சப்படாமல் பதற்றம் இல்லாமல் அந்த பாம்பு வந்து உள்ளே வந்திருக்கக்கூடிய பாம்பு வந்து வெளியே போகிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சேர்ந்த ஒரு 24 வயதான ஒரு பட்டதாரி மாணவி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய 14 வயதிலிருந்து பாம்புகளை மீட்கக்கூடிய பணிகளை வந்து ஈடுபட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது பாம்பு பிடிக்கிற ஒரு திறமை இருக்குது, 14 வயசுலேருந்து பாம்பு வந்து பிடிச்சி மீட்டு வனப்பகுதியில் கொண்டு போய் விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால அந்த 24 வயதான பட்டதாரி மாணவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சரியான விழிப்புணர்வு வழங்கணும், அப்போ தான் பாம்புகளை வந்து காயப்படுத்த மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவங்க பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஜன்னலை வந்து சாத்தக்கூடாது, கதவை வந்து பூட்டி வைக்கக்கூடாது. இது ரெண்டையும் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா பாம்பு வந்து அதுவே வெளியே போகிறதுக்கான ஒரு வழியை வந்து தேடி அதுவாக வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டதாரி பெண் வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா பாம்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது குடியிருப்புகளுக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கட்டட பொருட்கள் அதுக்கப்புறம் குப்பைகள் அதிகமாக இருந்தாலோ, அதாவது பேப்பர்ஸ் மாதிரியான திங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா சுவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து முக்கியமாக பகுதி வந்து இருட்டாக இருக்குது, அங்கே குப்பை கூலங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் பாம்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து கடைபிடிச்சு தூய்மையாக வச்சுருந்தோம் அப்படின்னா வீடுகளுக்குள்ளே பாம்பு வருது அப்படிங்கிறத தவிர்க்கப்படலாம். அதுக்கப்புறம் பாம்புகளுக்கு என்னென்ன ஆபத்துகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். காடுகள் வந்து நகரமயமாக்கப்படுது, காடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னா பாம்புகளுக்கு வாழிடம் இல்லாமல் போகுது, அதனால் பாம்புகள் வந்து வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பல பாம்புகள் அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மலைகளில் காணப்படக்கூடிய பாம்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலத்திலேயே வந்து காணப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீரும் கடல் நீரும் கலக்கிற ஒரு கழிமுக பகுதியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய கொம்பேரி மூக்கன், பச்சை பாம்பு, இது போன்ற பாம்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அங்கே வீடுகள் கட்டப்படுறதுனால இந்த விதமான பாம்புகள் வந்து அழியப்படுது அப்படிங்கிற விதமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நகரமயமாக்கல் ஆகிருது அப்படிங்கிற பட்சத்தில் பாம்புகள் வந்து ரோட்டு வழியாக போகும்போது வாகனங்கள் ஏற்றி பாம்புகள் வந்து அழிக்கப்படுது, மனித காரணங்களால் அழிக்கப்படுது. விவசாய நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துறதுனால பாம்புகள் வந்து அழியப்படுது. பாம்புகளே பூச்சிக்கொல்லியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, நன்மை தரக்கூடிய விதமாக எலிகள் பிடிச்சி ஒன்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தாத பாம்புகள் வந்து இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னே நம்ம பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தி அங்கே வந்து விவசாயம் பண்ணும்போது அந்த பாம்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா எலியை பிடிக்காமல் பாம்புகள் வந்து அழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த உலகத்தில் பாம்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய எலிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லைகளை வந்து ஏற்படுத்தும். எலியை சாப்பிட்றதுக்கு எந்த விதமான உயிரினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. முக்கியமாக பாம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எலியை வந்து சார்ந்திருக்கும். உணவுச் சங்கிலியில் முக்கியமான ஒரு பங்கு பாம்பு வந்து இருக்குது. அந்த பாம்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிகளை வந்து பிடிக்கும். பாம்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எலி தொல்லைகள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும். விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து
வந்து குளறுபடி ஏற்படும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உணவுச் சங்கிலியில் மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி அடுத்த உயிரினங்களுக்கு உணவு இல்லாமல் அந்த ஒரு உயிரினங்களும் அழியக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறத நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஒரு வீடியோவில் பாம்புகள் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். இறப்புகள் ஏற்படுத்தக்கூடிய பாம்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.